மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்ற காலம். ஆம், தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பதாக வேதம் முழுமையை பார்க்க முடியும். இந்த இடத்தில் பார்க்கிற வண்ணமாக ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிற காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதற்கு பின்னால் அவர் மகனாகி ஈசாக்கு, ஈசாக்குக்கு பின்னால் அவருடைய மகனாகி யாக்கோபு, யாக்கோபுக்கு பின்னால் அவருடைய மகன்களில் விசேஷமாகிய யோசேப்பின் காலங்களுக்கு பிற்பாடு யோசேப்பை அறியாத ராஜா தோன்றின போது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் நிறைவேறுகிறதா இருக்கிறது. இதிலிருந்து ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது நம் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். கால தாமதமாகலாம், ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பிரச்சனைகளாய் கடந்து போகும்போது நாம் சோர்ந்து போக வேண்டாம். சோதனைகளாய் கடந்து போகும்போது நாம் மன உளைச்சல் அடைய வேண்டாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறபடினாலே நாம் தேவனை நோக்கி பார்க்கிற மக்களாக, அவரை தொடர்ந்து ஆராதிக்கின்ற மக்களாக இருக்கின்ற போது நிச்சயமாகவே அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை என் வாழ்க்கையில் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் நேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஆம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறபடினாலே, நிறைவேற்றுகிற காலம் சமீபமாக இருக்கிறபடினாலே நாம் தேவனை ஸ்தோத்தரிப்பதிலே கவனமாய் இருப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற காலம் சமீபமாக இருப்பதாக நாம் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உம்மை ஆராதிக்க, தொடர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.